ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம மணி அண்ட் பேங்கிங் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நியூவான டாபிக்ஸ்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருப்பேன் போன பார்ட்டில். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஸோ அப்படியே ப்ரீவியஸ் சைடில் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்ததுப்பா, அதால் தான் அதை காட்டுறேன். சரியா? ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க செகண்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா புரியாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கே நடக்குது? இந்த விற்கிறது வாங்குறதுலாம் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி சந்தையில் தான் நடக்கும். ஓகேவா? நிதி சந்தையில் இப்போ படிங்க புரியும். நிதி சந்தை என்றால் பங்குகள், பத்திரங்கள் போன்ற நிதி கருவிகளை வாங்கவும் விற்கவும் செய்யப்படும் இடமாகும். ஓகேவா? இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? 2 பிரிக்கிறாங்க. ஒன்று கேபிட்டல் மார்க்கெட்டாக பிரிக்கிறாங்க, மணி மார்க்கெட்டாக பிரிக்கிறாங்க. ஓகே, மூலதன சந்தை, பண சந்தை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது கேபிட்டல் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறது செபி. ஓகேவா? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. மணி மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ. இது ஆல்ரெடி கேட்டாங்க. ஓகேவா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ரெகுலேட்டட் பை செபி, மணி மார்க்கெட் இஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. ஓகே, ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் 2 மார்க்கெட் இருக்குது. என்னென்ன மார்க்கெட் இருக்குது? முதன்மை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை. ஓகேவா? பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். மணி மார்க்கெட்லாம் அதே தான் இருக்குது. செகண்டரி கேபிட்டல் மார்க்கெட்லையும் அதே தான் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன? அது ஏதோ ஒரு வியாபாரம் நடக்குது. அது எந்த மாதிரியான வியாபாரம்னு நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வியாபாரம் தான் இப்போ நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போது கேபிட்டல் மார்க்கெட் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? கேபிட்டல் மார்க்கெட்னா மேக்ஸிமம் என்ன மாதிரியான பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் லாங் டேர்ம் பாண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா லாங் டேர்ம், அதாவது ஒரு வருடத்துக்கு மேலே உள்ள பாண்டை தான் இஷ்யூ பண்ணுவாங்க. பாருங்க, கேபிட்டல் மார்க்கெட் என்ன பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன்? பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். இப்போ பிரைமரி மார்க்கெட்டை நான் சொல்கிறேன் பாருங்க. பிரைமரி மார்க்கெட்டில் இப்போ கம்பெனி வந்து முதல்ல இஷ்யூ பண்ணுறது வச்சுங்க ஒரு பாண்டு. ஓகேவா? முதல்ல ஒரு கம்பெனி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 100 ரூபாய் தேவைப்படுது, 100 பசங்க கிட்ட 100 பர்சன் கிட்ட தேவைப்படுது, இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க. முதல்ல இஷ்யூ பண்ணது பார்த்தியா அந்த கம்பெனி, அதுக்கு பேர் தான் என்னது பேர்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். தமிழில் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியலாக ஒரு கம்பெனி பாண்டை இஷ்யூ பண்ணுது அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். பிரைமரியாக இஷ்யூ பண்ணுது, முதல்ல இஷ்யூ பண்ணுது. அது எந்த சந்தையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை சந்தையில் நடக்கக்கூடிய விஷயம்ப்பா. சரியா? இப்போ இவர் வாங்கிட்டார், இந்த பர்சன் தான் இங்கே போட்டேன்னு சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். ஓகேவா? இந்த பாண்டை இந்த கம்பெனி கொடுக்குறத வாங்கிட்டார், அதுதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகேவா? இப்போ இந்த பாண்டை இவர் வாங்குறாரு பார்த்தீங்களா, நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? ஓகேவா? இதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட். அதாவது கம்பெனி கொடுக்கப்பட்ட அந்த பாண்டை மற்றவர்களிடம் ஷேர் பண்ணுறது. ஷேரில் வந்து இதான் வந்து மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க? இந்த பாண்டை நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க. அதாவது அதே விலைக்கு வாங்குவாங்க, கம்மி விலைக்கு வாங்குவாங்க. இன்கேஸ் பேங்க் ரேட் அதிகமானா என்ன பண்ணுவாங்க? அந்த வேல்யூவை வந்து எப்படி கம்மி பண்ணி வாங்குவாங்க. இதெல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து இரண்டாம் நிலை சந்தை. இப்போ பேசிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மேக்ஸிமம் என்ன சேல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம், அதாவது லாங் டேர்ம் பாண்டு தான் சேல் ஆகும். மேக்ஸிமம் ஈக்விட்டி செக்யூரிட்டி, பங்கு பத்திரங்கள் மட்டும்தான் இதில் சேல் பண்ணப்படும். ஓகேவா? இதில் வந்து டெப்ட் செக்யூரிட்டி, அதாவது டிபென்ச்சர்ஸும் இஷ்யூ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கம்பெனி தான் கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கும். சரியா? கம்பெனி தான் மேக்ஸிமம். ஓகேவா? மணி மார்க்கெட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேங்க் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, கேபிட்டல் மார்க்கெட்டில் கம்பெனி தான் மேக்ஸிமம் வருவாங்க. ஓகே, மணி மார்க்கெட்டில் பேங்க் தான் நிறைய பேர் இருப்பாங்க. கம்பெனியில் மேக்ஸிமம் என்ன இஷ்யூ பண்ணுவாங்க? ஈக்விட்டி இஷ்யூ பண்ணுவாங்க. அதே போல் டெப்ட்டும் தான் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ஈக்விட்டி தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டுமே எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டியில் வந்து மேக்ஸிமம் லாங் டேர்மாக இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? டெப்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. டெப்ட்டு வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணால் அதுக்கு பேர் என்ன? டிபென்ச்சர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, மணி மார்க்கெட்னா என்ன. அது வந்து ஏதோ ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு இடம். அது என்ன மேக்ஸிமம்னா செக்யூரிட்டிஸ் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். சரியா? பத்திரங்கள் பரிமாறக்கூடிய இடம். அதில் கேபிட்டல் மார்க்கெட்ன்றது வந்து மேக்ஸிமம் கம்பெனி இஷ்யூ பண்ணுவாங்க, ஈக்விட்டி இஷ்யூ பண்ணுவாங்க, இல்லைன்னா டெப்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் லாங் டைமாக தான் இருக்கும். ஓகேவா? பிரைமரி மார்க்கெட்னா முதல்ல அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா அதுதான் பிரைமரி மார்க்கெட். அந்த கம்பெனி இஷ்யூ பண்ண பத்திரத்தை பிற மக்களுடைய விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட் நடக்கும். இப்போ நான் டெஃபினேஷன்ஸ்லாம் காட்டுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், இப்போ நான் சொல்லி கொடுத்ததை இமேஜின் பண்ணிட்டு இதை படிங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? டீல்ஸ் வித் சொன்னா லாங் டேர்ம் ஃபண்ட், நீண்ட கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும்
இடமாகும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதன சந்தை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸு, பாண்ட்ஸு. அதாவது இந்த ஷேரை இஷ்யூ பண்ணுறது எது மூலிமா இஷ்யூ பண்ணுவாங்க? பாண்டு மூலிமா இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? பங்குகள், பத்திரங்கள், டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸ்னால் என்ன? கம்பெனி வந்து கடன் பத்திரத்தை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடன் பத்திரத்துக்கு பேர் என்னென்னா டிபென்ச்சர்ஸ். இப்போ பிரைமரி மார்க்கெட், அதாவது கேபிட்டல் மார்க்கெட்டில் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, பிரைமரி, செகண்டரி. பிரைமரி மார்க்கெட்டில் எங்கே பாருங்கள், புது பத்திரங்கள் உருவாக்கப்படுகின்றன. புதிய பத்திரங்கள் முதன்முறையாக வெளியிடப்படும். சொன்னா கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து பிரைமரி மார்க்கெட்டில் நடக்கும். பாருங்கள், கம்பெனி ரைஸ் ஃப்ரெஷ் கேபிட்டல். நிறுவனங்கள் புதிய மூலதனத்தை திரட்டுகின்றன. செக்யூரிட்டிஸ் ஆர் சோல்டு டைரக்ட்லி டு தி இன்வெஸ்டர். பத்திரங்கள் நேரடியாக முதலீட்டாளர்களுக்கு விற்கப்படுகின்றன. டைரக்டாக கம்பெனிக்கும் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டருக்கும் நடக்கக்கூடிய ரிலேஷன் தான் பிரைமரி மார்க்கெட். சரியா? அடுத்து பாருங்க, மணி கோஸ் டு தி கம்பெனி. ஓகேவா? பாண்ட் கோஸ் டு தி இன்வெஸ்டர். புரியுதா? என்ன கிடைக்குது இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டில்? பிரைமரி மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி கிட்ட இருக்க கம்பெனிக்கு பணம் போகுது, பாண்டு வந்து அந்த வாங்கக்கூடிய பர்சனுக்கு போகுது. பாருங்கள், யூஸ்டு ஃபார் தி இன்வென்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பேன்ஷன். எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, முதல் பொது பங்கு வெளியீடு IPO. என்ன கேட்டாங்க அப்படின்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எந்த சந்தையில் நடைபெறுகின்றன? எந்த சந்தை அப்படின்னா முதன்மை சந்தையில் நடைபெறுகின்றன. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எந்த சந்தையுடன் தொடர்புடையது? மூலதன சந்தையுடன் தொடர்புடையது. பார்த்தீங்களா? கேள்விகள் இப்படி தான் வரும். சரியா? ஓகே. செகண்டரி மார்க்கெட்னா என்ன? செகண்டரி மார்க்கெட்னா வாங்கின பங்கை, அதாவது அந்த பாண்டை மற்றவர்களுக்கு விற்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இரண்டாம் நிலை சந்தை. இரண்டாம் நிலை சந்தை என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்ட IPO மூலியமா வெளியிடப்பட்ட பத்திரங்கள், IPO மூலியமா வெளியிடப்பட்ட பத்திரங்களை வாங்கவும் விற்கவும் செய்யப்படும் சந்தையாகும். அதான் செகண்டரி மார்க்கெட். இங்க பாருங்க, புது செக்யூரிட்டிஸ் எதுவுமே வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. புதிய பத்திரங்கள் எதுவும் உருவாக்கப்படுவதில்லை. பணம் நிறுவனத்திற்கு செல்லாமல் யாருக்கு தெரியும்? விற்பனையாளருக்கே செல்லும். அப்ப அந்த இமேஜ் போங்களேன். இங்க கம்பெனி இன்வால்மெண்ட் இருக்கா? இவர்கிட்ட காசு போகுது, இவர்கிட்ட அந்த பாண்டு போகுது. கரெக்டா? அப்போ யாருக்கும் போகுது பாருங்க, கம்பெனி. இந்த பாயிண்ட், பணம் நிறுவனத்திற்கு செல்லாமல் யாருக்கு போடும்? விற்பனையாளருக்கே செல்கிறது. புரியுற மாதிரி, இதாவது வளன்ட்டு இருக்கும். நீங்க போய் கூகுள் அடிச்சு பாருங்களேன், புரியாது, கண்டிப்பா புரியாது. அதனால தான் உங்களுக்கு சிம்பிளா பாயிண்ட் வைஸா போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியணுங்க, இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் மற்ற எக்ஸாம்ஸில் இன்டெரக்டாக கேள்விகள் கேட்பாங்க. இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை கூட கேட்கலாம். புரியுதுங்களா? இது எக்ஸாம்பிள் என்ன? இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பங்குகள்லாம் விற்கக்கூடிய இடம் என்னது? ஷேர் மார்க்கெட்டில் தான் அங்கே பண்ணுறாங்க. தெரியும், சொன்னேன் இல்லையா? அதுதான் எக்ஸாம்பிளாக போட்டு பங்கு சந்தையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் செகண்டரி மார்க்கெட்டுங்க. சரியா? ஸோ மேக்ஸிமம் வந்து கம்பெனிஸ் இன்வால்மெண்ட் இருக்கும். நிறைய கம்பெனிஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில். ஸோ அதுதான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ அதனால தான் கேபிட்டல் மார்க்கெட்டை செபி ரெகுலேட் பண்ணுறாங்க. இப்போ இன்னொருத்தர் இருக்கார். யார் அவர்? பணசந்தை. பணசந்தையில் மேக்ஸிமம் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கு, நிதி நிறுவனங்கள் தான் இருக்கும். கம்பெனிஸ் மேக்ஸிமம் இருக்காது. சரியா? ஸோ பேங்க்ஸ் இருக்கும், நிதி நிறுவனங்கள் இருக்கும். என்ன பாண்டு அப்படி ஃபண்டு இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, ஷார்ட் டேர்ம், ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் மணி மார்க்கெட்டில் பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய ட்ரெஷரி பில், கால் மணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். தமிழில் ட்ரெஷரி பில்கள், அதாவது கருவூல மசோதான்னு சொல்லக்கூடாது, பில்லுன்றதுனால ட்ரெஷரி பில்லுன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெஷரி பில்லை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அது தமிழ்லையும் ட்ரெஷரி பில்லுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? ட்ரெஷரி பில்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அரசு இஷ்யூ பண்ணக்கூடிய பங்கு பத்திரம், கடன் பத்திரம். அரசு எப்போதுமே கடன் பத்திரம் தான் இஷ்யூ பண்ணோம், நான் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். இந்த டெப்ட் செக்யூரிட்டி, ஓகேவா? அரசு எப்போதும், ஓகேவா, கடன் பத்திரம் மட்டும்தான் இஷ்யூ பண்ணும். அதனால தான் மணி மார்க்கெட்டில் மேக்ஸிமம் என்ன இஷ்யூ பண்ணுவாங்க? ஓகேவா, கடன் பத்திரம் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதான் அதுக்கு பேர் தான் ட்ரெஷரி பில். ஓகே, ட்ரெஷரி பில்லை பற்றி நான் தனியாக டாப்பிக்காக நடத்துகிறேன், இப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் வந்து டெப்ட் செக்யூரிட்டி மட்டும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க, அதுக்கு பேர் என்ன? ட்ரெஷரி பில். ஓகே. ஸோ கால் மணி அப்படின்னா குறுகிய கால நிதியளிப்பு. அதாவது இப்போ என்ன மேக்ஸிமம் யார் விற்பான்ற மணி மார்க்கெட்டில்? பேங்க் மட்டும்தான். இப்போ 2 பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க்கு. இந்த கால் மணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஆக்சிஸ் பேங்க்கு, இன்னொரு பேங்க்கு தான் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், PNB. ஓகேவா? ஸோ பஞ்சாப் நேஷனல் இந்தியன் பேங்க்கோட இணைஞ்சிருச்சு. ஓகே. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஓகேவா? இப்போ ஆக்சிஸ் பேங்க்குக்கு வந்து ஒரு 10 கோடி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 10% இன்ட்ரெஸ்ட். சரியா? இப்போது இந்தமாரி தேவைப்படுது. ஆக்சிஸ் பேங்க்குக்கு பஞ்சாப் பேங்க் வந்து 10 கோடி கொடுத்துருது.
இந்த பாண்டை வந்து யார்கிட்ட கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு கொடுக்குது. ஓகேவா? இப்போது இந்த கால் மணின்றது ஓவர் நைட்டில் நடக்கக்கூடியது. வித்தின் 24 ஹவர்ஸில் 10 கோடி இந்த பேங்க்குக்கு தேவைப்படுதுங்க. அதனால உடனே இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கிட்ட இவங்க கடன் வாங்குறாங்க, 10 கோடி இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பாண்டை வந்து இவங்களுக்கு கொடுக்குது. இந்த பாண்ட் இந்த கம்பெனி இந்த பேங்க்குக்கு என்ன அசட்டு. இந்த 10 கோடி இந்த பேங்க்குக்கு என்ன அசட்டு. ஓகேவா? புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இந்த அசட்டுன்றதை புரியும். அசட்டு லேபிலிட்டி கான்செப்ட் சொல்லி கொடுத்தல, இந்த டாக்குமெண்ட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு அசட்டு, இந்த 10 கோடி ஆக்சிஸ் பேங்க்குக்கு அசட்டு. அப்போ லையபிலிட்டி இந்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஸ் பேங்க்குக்கு லையபிலிட்டி. ஏன்னா இந்த பாண்டை வந்து இவங்க திருப்பி கொடுக்கும்போது இவங்களுக்கு என்ன தரணும்? 10 கோடி தரணும். இதுதான் வந்து கால் மணி. குறுகிய காலத்தில், அதாவது 1 டே 2 டே அப்படின்ட்டு இருக்கும். குறுகிய காலத்தில் உங்களுக்கு என்ன தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த பாண்டு ஷேரிங். இது என்ன கிடைக்கும்? 10 கோடியும் கிடைக்கும், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ இது என்ன செக்யூரிட்டி? கடன் பத்திரிகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? கால் மணினா குறுகிய கால நிதி அமைப்பு. ஓகேவா? இது வந்து எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண சந்தையில் மட்டும்தான் நடக்கும். மணி மார்க்கெட்டில் மட்டும்தான் நடக்கக்கூடிய விஷயம். சரியா? மணி மார்க்கெட்டில் மேக்ஸிமம் மணி மார்க்கெட்டில் ஈக்விட்டி செக்யூரிட்டியை இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த வீடியோ மட்டும் பார்த்துருங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் கஷ்டமான டாபிக், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். சரியா? ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஒன்று கேபிட்டல் மார்க்கெட்டு, இன்னொன்று மணி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் கம்பெனி தான் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அது என்ன இஷ்யூ பண்ணுவாங்க? ஈக்விட்டி செக்யூரிட்டியும் இஷ்யூ பண்ணுவாங்க, டெப்ட் செக்யூரிட்டியும் இஷ்யூ பண்ணுவாங்க, பங்கு பத்திரமும் இஷ்யூ பண்ணுவாங்க, கடன் பத்திரிக்கையும் இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? இப்போ பங்கு பத்திரத்தை ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதை இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து மற்ற பங்குதாரர்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை சந்தை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதே மணி மார்க்கெட் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் சம்மந்தப்பட்ட பாண்டு தான். அதாவது ஷேர்ஸ்லாம் இருக்காது. மேக்ஸிமம் குறுகிய காலத்தில் பணம் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸு நடக்கும். பிட்வீன் தி பேங்க்ஸ் அண்ட் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். சரியா? ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிள் என்ன? ட்ரெஷரி பில்லு, கால் மணி. கால் மணினா குறுகிய கால நிதி அளிப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிளாக நான் சொல்லியிருப்பேன். சரியா? அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் ரேட் அதிகரிச்சதுன்னா மார்க்கெட் வேல்யூ ரேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சந்தை சம்மந்தமாக, இந்த ஷேர் சம்மந்தமாக கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டதால் இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம் அதை பற்றி. சரியா? டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் தி டெபாசிட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஓகேவா? நம்ம பேங்க்கில் வைக்கக்கூடிய தொகைகள், ஓகே, வைப்பு தொகைகள்னு சொல்லுவாங்க. அது 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று தேவை வைப்பு, இன்னொன்று கால வைப்புன்னு சொல்லுவாங்க. ஒன்று டைம் டெபாசிட்ஸ், அடுத்து டிமாண்ட் டெபாசிட். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் டெபாசிட்னா என்ன அப்படின்னா எப்போ வேணாலும் நீ அந்த காசை எடுத்துக்கலாம். whenever we demand we take the money. கரெக்டாக? இப்போ டெபிட் கார்டு வச்சிருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில், அந்த டெபிட் கார்டை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே போய் நீங்கள் ஏடிஎம்ல காசு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? அதுக்கு தான் வந்து அந்த வைப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை 2 விதமாக பிரிப்பாங்க. ஓகேவா? சேமிப்பு கணக்கு, நடப்பு கணக்கு. சேமிப்பு கணக்குலாம் மேக்ஸிமம் நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் சேமிப்பு கணக்கு. அதோட நடப்பு கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. இது எதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக சேமிப்பிற்காக வட்டி வழங்கப்படும், தனிநபர்களுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, பிஸ்னஸ்க்கு மட்டும்தான். ஆனால் என்ன கிடையாது, வட்டி கிடையாது. மேக்ஸிமம் லிமிட் இருக்கும் இதுக்கு. ஓகே, அதிகமாக லேக்ஸ் அண்ட் க்ரோஸ்க்கு வந்து டிரான்சாக்ஷன் நடத்துக்கிறதுக்கு இந்த நடப்பு கணக்கில் லிமிட் இருக்கும். ஆனால் இதில் லிமிட் இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நிறைய லிமிட் வச்சிருப்பாங்க, டிரான்சாக்ஷன் லிமிட். ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டிமாண்ட் டெபாசிட் ஒரு டைப்பு. அடுத்தது ஒன்று இருக்கும், டைம் டெபாசிட் ஒன்று இருக்கும். டைம் டெபாசிட் அப்படின்னா உடனே நீங்கள் எடுக்க முடியாது. தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ண முடியாதுன்னா உடனே அந்த காசை போய் எடுக்க முடியாது. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மட்டும்தான் அந்த காசை வந்து எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் என்ன? ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்னா நிலை வைப்பு. ஒரு தடவையில் ஒரு தொகை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், செலுத்த முடியும். குறிப்பிட்ட காலத்திற்கு, அதிக வட்டி, குறைந்த அபாயம். தெரியலங்க. இப்போ ஒரு மேக்ஸிமம் மட்டும் தான் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நீங்கள் கொடுப்பீங்க. ஒரு பாண்டு போய் கொடுப்பாங்க, 6 மந்த்துக்கோ இல்லை 1 இயருக்கோ கொடுப்பாங்க. அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை கொடுப்பாங்க உங்ககிட்ட. அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ பாருங்கள், புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது நீங்கள் இருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் வந்து 1 lakh வந்து கொடுக்குறீங்க பேங்க்குக்கிட்ட. பேங்க் உங்களுக்கு என்ன தருது அப்படின்னா 1 lakh 10% அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு 1 இயர் போட்டுக்கோங்க. 1 இயர் கழிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ப்ளஸ் இந்த 1 லட்சத்துடைய வட்டி கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொடுக்குறாங்க? பேங்க் உங்கள்கிட்ட கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் பேங்க்குக்கு என்ன கொடுக்குறீங்க? 1 லட்சம் கொடுத்துறீங்க. இந்த 1 லட்சம் பேங்க்குக்கு என்ன? அசட். ஓகேவா? இந்த பேங்க்குக்கு இந்த கொடுக்குறாங்களா பாண்டு உங்களுக்கு, இந்த பாண்டு என்ன? பேங்க்குக்கு லையபிலிட்டி, அதாவது பொறுப்பு. புரியுதா என்ன சொல்ல வரேன்? அசட் லையபிலிட்டி. இப்போ இந்த பாண்டு உங்ககிட்ட இருக்கு இல்லையா, இதுக்கு என்னது? இது என்னது? உங்களுக்கு அசட்டு. ஓகேவா? அசட்டு என்ன, லையபிலிட்டி என்னன்ற பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இதை கொண்டு போய் நீங்கள் விற்க முடியுமா? விற்க முடியாது. விற்று நீங்கள் வெளியில் காசு வாங்க முடியுமா? காசு வாங்க முடியாது. இன்கேஸ் அது விற்றீங்கன்னா அது பேர் என்ன? பத்திரங்கள் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் பத்திரம் கான்செப்ட். சரியா? இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேவா? இப்போ அதுதான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ தொடர் வைப்பு தொகை அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் கொடுப்பீங்க, இன்னொரு மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு என்ன தராங்க? ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அடுத்த வாட்டி இன்னொரு 100 ரூபாய் போடுவீங்க, அப்போ எவ்வளோ ஆகிடும்? 200 ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட். அடுத்தது 500 ரூபாய் போடுவீங்க, 700 ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட். இதுமாதிரி மாதம் ஒரு தொகையை நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதான் தொடர் வைப்பு கணக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 1 வருஷம் கழிச்சு அதை எடுக்க முடியும். இன்பிட்வீனில் எடுக்கலாம், அதுக்கான ப்ரொசீஜர் இப்போலாம் வந்துருச்சு. பட் உடனே எடுக்க முடியாது. நாட் லைக் தி டிமாண்ட் டெபாசிட். ஓகே, இட்ஸ் ஹேவ் சம் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, அதுதான் வந்து கால வைப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ there are two types of deposits. ஓகேவா? டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட்ஸ். டிமாண்ட் டெபாசிட்ல 2 வகை இருக்குது. என்ன வகை இருக்குது? கரண்ட் அக்கௌண்ட்டு, சேவிங் அக்கௌண்ட்டு. ஓகேவா? அதே போல் டைம் டெபாசிட்ல 2 வகை இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட். சரியா? டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ அடுத்த கான்செப்ட் பாருங்கள், இப்போ நல்லா புரியும். டிமாண்ட் டெபாசிட்டு 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஓகே, கரண்ட்டு, சேவிங். ஓகேவா? டைம் டெபாசிட்டை 2 விதமாக பிரிக்கிறாங்க, ரெக்கரிங்கு, ஃபிக்ஸட். ஓகே, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லாஸ்ட் டாப்பிக்கு பண அளிப்பு. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இன்ஃப்ளேஷன் நம்ம பார்ப்போம். மானிட்டரி நிதி கொள்கை, அதாவது பணவியல் கொள்கை அப்போ அது பார்ப்போம், அது உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ மானிட்டரி பாலிசி அப்போ இந்த மணி சப்ளை ஏன் நான் சொல்லித்தரேன்றது உங்களுக்கு அப்போ புரியும். ஓகே, ஸோ மணி சப்ளை பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகே, மணி சப்ளைன்னு என்ன? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் படிச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பொதுமக்களிடையே சுழற்சியில் உள்ள மொத்த பண அளவு தான் மணி சப்ளை. அப்போ அது என்ன பணம்? ஓகே, ஏதோ ஒரு பணம் சொல்கிறாங்க. அது என்ன பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி. என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டு, காயின். அதாவது செலவாணிகள், காகித பணமும் சேர்த்து நாணயங்களும் சேர்த்து இருக்கக்கூடியது தான் செலவாணிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா மணி சப்ளையை நல்லா, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புழக்கத்தில் உள்ள செலவாணி என்னது? மக்களிடம் உள்ள செலவாணி, அப்புறம் வங்கிகளிடம் உள்ள செலவாணி. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? செலவாணினா என்ன? காகித பணமும் நாணயங்களும். அப்போது என்ன சொல்ல வராங்க? மக்களிடம் உள்ள செலவாணிகள், வங்கிகளிடம் உள்ள செலவாணிகள். கரன்சி வித் தி பப்ளிக், கரன்சி வித் தி பேங்க். நீங்கள் பேங்க்லேயும் ஒரு அமௌண்ட்டை வச்சுருப்பீங்க, உங்கள் கையிலையும் ஒரு அமௌண்ட்டை வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்தது தான் பணம் வழங்கல். ரொம்ப மைண்டை கொஞ்சம் இந்த மைண்டில் இந்த பாயிண்ட்டை நல்லா வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்படியே செதைச்சி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. நான் போக போக இன்ஃப்ளேஷன் டாபிக்லாம் புரியும். நல்லா நான் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற பணம், அப்புறம் நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்ச பணம். அந்த பணம்ன்றது எதை குறிக்குது? காகித பணமும் சரி, நாணயங்களும் சரி, ரெண்டுத்தையும் சேர்த்து உங்ககிட்ட இருக்கிறதும் பேங்க்குக்கிட்ட இருக்கிறதும் சேர்த்தது தான் என்னது? கரன்சியின் சர்க்குலேஷன். கரன்சியின் சர்க்குலேஷன். அந்த சர்க்குலேஷன் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண 2 பாயிண்டில். சரியா? ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு எளிய முறையில் புரிய வைக்கிறேன். சரியா? இதை வளவலன்னு படிக்கணும்னு அவசியம் இல்லை டிஎன்பிசி ஸ்டூடெண்ட். சரியா? ஸோ மணி சப்ளை இஸ் த மணி ஆஃப் த பப்ளிக் எய்தர் இன் தி கேஷ் ஃபார்ம், அப்படி இல்லைனா டெபாசிட் ஃபார்ம். புரியுதா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது பொதுமக்களிடம் பணமாகவோ அல்லது வங்கிகளில் வைப்புகளாகவோ இருக்கும். அதுதான் பண அளிப்பு. ஓகே, ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது இந்த கரன்சியெல்லாம் யார் இஷ்யூ பண்ணுறா? கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுறது எப்போதுமே ஆர்பிஐ தான். காகித பணம் வந்து ரிசர்வ் வங்கியால் அச்சடிக்கப்படுகின்றன. காயின்ஸ் எப்போதும் மின்டட். கரன்சி ஆர் பிரிண்டட், காயின்ஸ் ஆர் மின்டட். கரன்சியை மின் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, கவர்மெண்ட். ஓகேவா? கரன்சி எப்போதும் மின் பண்ணுறது கவர்மெண்ட். ஓகேவா? அப்போ நாணயங்கள் வந்துச்சுன்னா யார் உங்களுக்கு மைண்டில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வரணும். காகித பணம் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா யார் மைண்டில் வரணும்னா ரிசர்வ் வங்கி வரணும். அப்போது இது ஓகேப்பா. கரன்சியை இஷ்யூ பண்ணுறது யாருன்னு கேட்பாங்க. இந்த அடுத்த பாயிண்ட், அடுத்த பேராகிராஃப் படிங்க. இந்தியாவில் காகித பணம் மற்றும் நாணயங்களை வெளியிடும் ஒரே அதிகாரம் இந்திய ரிசர்வ் வங்கியே ஆகும். ஓகேவா? ஆல் த கரன்சி நோட்ஸ், காயின்ஸ் ஆர் புட் இன் டு சர்க்குலேஷன் ஒன்லி த்ரூ ஆர்பிஐ. என்ன சொல்ல வரீங்க சார்? கரன்சியை பிரிண்ட் பண்ணுறது ஆர்பிஐ, காயின்ஸை மின்ட் பண்ணுறது
கவர்மெண்ட். ஆனால் இஷ்யூ பண்ணுறது, அதாவது வழங்குறது யார் அப்படின்னா ஆர்பிஐ. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? அதுதான் இந்த பார்ட்டி இந்த லைனில் சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் கேள்விகளாக கேட்டு உங்களை குழப்புவாங்க. அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நான் ப்ரெஷர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, விச் இஸ் தி sole authority for the issue of currency and the coins in the India. இந்த பாயிண்ட்டை படிச்சுக்கோங்க, எப்போதும் மறந்துடாதீங்க. சரியா? ஸோ மணி சப்ளைனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அந்த மணி சப்ளை தொடர்பாக கரன்சி காயின்ஸை இஷ்யூ பண்ணுறதா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. சரியா? இப்போது 1 ரூபி நோட்டு என்னது? 1 ரூபி நோட்டு சார். அப்போ இது யார் சார் பண்ணுறா? இந்த 1 ரூபி நோட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது காயின்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த 1 ரூபி நோட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அதையும் கவர்மெண்ட் தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. சரியா? மற்ற எல்லா கரன்சி நோட்டும் ஆர்பிஐ தான். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஏன் அப்படி கவர்மெண்ட் பண்ணுறாங்க சார்? மற்றதெல்லாம் ஏன் வந்து எல்லாத்தையும் ஆர்பிஐக்கிட்டே கொடுக்கலாம்ல நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஆரம்பம், அதாவது ஆரம்பம் அந்த 1 ரூபின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த கரன்சின்றதுனால அந்த ஆரம்பம் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஒரு ஐதீகம்ன்ற மாரி கவர்மெண்ட் வந்து இந்த கரன்சி இந்த காயின்ஸை அந்த 1 ரூபி நோட்டை என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணுறாங்க. சரியா? அப்போது எப்படி வேணால் குழப்பலாம் அவங்கள. 1 ரூபி நோட்டு ப்ளஸ் காயின்ஸு யார் வந்து ரெடி பண்ணுறா, பிரிண்ட் பண்ணுறா அப்படின்னா கவர்மெண்ட்டு. மற்றதெல்லாம் யார்? ஆர்பிஐ. ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து இஷ்யூ பண்ணுற ஆள் யார்? ஆர்பிஐ. அதாவது இது எல்லாத்தையும் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ தான். அவங்க தான் வந்து சோல் அத்தாரிட்டி அப்படின்றது இருக்குது அவங்கக்கிட்ட. சரியா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த மணி சப்ளைன்றத இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. அதை வந்து 4 விதமாக பிரிக்கிறாங்க ஆர்பிஐ. ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, இந்த மணி சப்ளை வந்து 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு 4 விதமாக பிரிக்கிறாங்க. அப்போ M1, M2, M3, M4 சொல்லிட்டு 4 விதமாக இருக்குது. அது என்னென்ன இருக்குன்னு காரணிகளை தெரிஞ்சுக்கோங்க. M1ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னல கரன்சி, காயின்ஸு, அதாவது மக்களிடம் உள்ள கரன்சியும் காயின்ஸும் மக்களிடம் இருக்கிற டிமாண்ட் டெபாசிட்ஸ், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? மக்களிடம் உள்ள காகித பணங்கள், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள் தான் எதில் இருக்குது? M1ல இருக்குது. M2ல என்ன இருக்குது? M2ல, அதாவது M2க்கு வந்துட்டேன். M2ல என்ன இருக்குது? M1 ப்ளஸ் சேவிங் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க்ஸ். ஓகே, அஞ்சல் துறைகளில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம், நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அது எதில் சேர்க்குறாங்கன்னா M2ல சேர்க்குறாங்க வித் M1ஓட. ஓகேவா? அப்போ M3ல என்ன இருக்குது? M2 ப்ளஸ் அனைத்து வணிக கவங்களின் ஓகே மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள வைப்புகள், ஆல் கமர்ஷியல் மற்றும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, வணிக வங்கிகள்லையும் கூட்டுறவு வங்கிகள்லையும் உள்ள கால வைப்புகளையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M3ல இன்க்ளூட் பண்ணுறாங்க. M4ல இன்க்ளூட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே M3யை ப்ளஸ் பண்ணிக்கின்னு மொத்த டெபாசிட்ஸு போஸ்ட் ஆஃபீஸோடையது. ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஓகே, M1ல என்ன இருக்குது, M2ல என்ன இருக்குது, M3ல என்ன இருக்குது, M4ல என்ன இருக்குது. அதாவது பண அளிப்புன்றதை 4 காரணிகளாக பிரிக்காங்க. M1, M2, M3, M4 பிரிச்சுக்கிறாங்க ஆர்பிஐ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேவா? அந்த காகித பணம் கரன்சின்றது யாருடையதுன்னா மக்கள் வைத்திருக்கக்கூடியது, பேங்க்ல வைத்திருக்கக்கூடியது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் முன்னாடி. சரியா? அடுத்தது பாருங்க, M1, M2 வந்து என்ன பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய பணம். ஏன்னா குறுகிய பணம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இந்த M1, M2ல கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு M3, M4. அதனால தான் குறுகிய பணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? M3, M4ல வந்து பரந்த நிலை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ராட் மணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. M3, M4ல பணத்தினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் பாருங்கள் லாஸ்ட் பாயிண்ட்டு, the gradations are in decreasing order of liquidity. தமிழையும் படிச்சிடுறேன். மேற்கூறிய M1 முதல் M4 வரையிலான வகைப்பாடு வரிசையில் பணத்தின் நீர்மைத்தன்மை, அதாவது லிக்விடிட்டி நீர்மைத்தன்மை தொடர்ச்சியாக குறைந்து வருவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறது மாதிரி இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது கேஷு, இந்த நீர்மைத்தன்மை புரிய வைக்கிறவங்கள. ஓகேவா? கேஷு, லேண்டு சொல்லலாம். ஓகேவா? கோல்டு, லேண்டு. ஓகேவா? இப்போது இந்த 3 விஷயம் உங்ககிட்ட இருக்குது. உடனே ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எதை கொடுத்து உடனே வாங்க முடியும்? கேஷை கொடுத்தானே வாங்க முடியும். கரெக்டாக? அப்போ லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷுக்கு தான். அதாவது நீர்மைத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது எதுக்கு? ஃபஸ்ட்டு கேஷுக்கு. அடுத்தது கோல்டுக்கும் லேண்டுக்கும் வாங்க. இப்போ உடனே ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அது என்ன தேவைப்படும்? ஃபஸ்ட்டு கோல்டை கொடுத்து உடனே வாங்கிட முடியுமா, லேண்டை கொடுத்து உடனே வாங்கிட முடியுமா? கேஷ் அப்படி விட்டுருங்க. கோல்டுக்கும் லேண்டுக்கும் கம்பேர் பண்ணுங்க. எது வரும்? ஃபஸ்ட்டு கோல்டு தான் வரும். அப்போ கேஷுக்கு அப்புறம் 2வது எது நீர்மைத்தன்மை? கோல்டுக்கு. 3வது எது? லேண்டுக்கு. ஸோ நீர்மைத்தன்மை எதுக்கு அதிகம்?
இதுக்கு தான் அதிகம். கேஷுக்கு ஃபஸ்ட்டு, கோல்டு செகண்டு, லேண்டுக்கு தேர்டு. இந்த கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வரேன். ஓகேவா? M1 to M2, M3, M4 லிக்விடிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், M1க்கு தான் அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. M1 முதல் M4 வரையான வகைப்பாடு வரிசையில் பணத்தின் நீர்மைத்தன்மை தொடர்ச்சியாக குறைந்து வருது. பாருங்கள், M1ல என்ன இருக்குது? கரன்சி, காயின்ஸு, டிமாண்ட் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட் எப்போ வேணால் நீங்கள் போய் என்ன பண்ணலாம்? கேஷ் எடுத்துக்கலாம். அப்போ லிக்விடிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும்? M1க்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன் M1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2ல என்ன இருக்குது? ஓகேவா? சேவிங் டெபாசிட்ஸ் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு M1, M2ஓட லிக்விடிட்டி கம்மி, நீர்மைத்தன்மை கம்மி. M2ஓட M3ஓட லிக்விடிட்டி கம்மி. ஏன்னா இது என்ன இருக்குது? டைம் டெபாசிட்ஸ் இருக்குது, கால வைப்பு இருக்குது. கால வைப்புனா ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும், உடனே எடுக்க முடியாது. அப்போ நீர்மைத்தன்மை வந்து M2ஓட M3க்கு கம்மி. அதுதான் வந்து ஆர்டர் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ சிம்பிளாக கேட்கலாம், லிக்விடிட்டி நீர்மைத்தன்மை வந்து எந்த காரணிக்கு அதிகம்ன்றது கேட்பாங்க. எந்த காரணிக்கு அதிகம்? M1க்கு தான் அதிகம். ஹை லிக்விடிட்டி M1. இந்த கான்செப்டை எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? புரிஞ்சிச்சு. ஸோ மணியுடைய கான்செப்டை நான் ஃபுல்லாக நடத்திட்டேன். என்னென்னலாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டுலேருந்து வாங்க. ஓகேவா? எவல்யூஷன் ஆஃப் மணி, பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து ஏன் மாறணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன்னா, அடுத்தது வந்து செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்தது மார்க்கெட், டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்னா என்ன சொல்லியிருப்பேன். டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியில் என்ன இருக்குது? பங்கு பத்திரம், கடன் பத்திரம். மார்க்கெட்டில் பிரைமரி மார்க்கெட், அதாவது கேபிட்டல் மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். அதில் பிரிக்கிறது தான் பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணுறவங்க தான் பிரைமரி மார்க்கெட்டில் வருவாங்க. இஷ்யூ பண்ணதை ஒருத்தருக்கு ஒருத்தர் சேல் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் செகண்டரி மார்க்கெட்டில் வரும். மணி மார்க்கெட்டில், பிரைமரி மார்க்கெட்டில் எப்படி பிரைமரி செகண்டரி பார்த்தோமா, அதே போல் தான் மணி மார்க்கெட்லையும். இன்னும் நிறைய சொல்லலாம், பட் போதும் உங்களுக்கு, இது இப்போதைக்கு இது போதும். சரியா? அப்புறம் வந்து 4வது என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் பார்த்தோம். அடுத்தது 5வது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்னா என்னன்னு பார்த்தோம். 6வது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சப்ளை அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ 2 பார்ட்டை நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா டவுட்டில் கேளுங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஒரு வாட்டி அட்லீஸ்ட் 2 வாட்டிஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ நோட்ஸு மேக்ஸிமம் வந்து கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த டைமை சேவ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தைரியமாக படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ரிலேட்டடாக சொல்லி கொடுத்துருங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பேங்கிங்கை பற்றி பார்த்துடலாம். சரியா? பேங்க்கில் என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி என்னென்ன டாபிக்ஸ் நான் சொல்லிட்டேன். அதாவது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருவோம். கீப் ஃபாலோ அண்ட் சப்போர்ட். பை.